ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அமேசான்லேருந்து பைக்குக்கு வந்து ஸ்ட்ரோப் லைட் வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஃபாக் லைட் செட் பண்ணலான்னு பார்த்தேன் பைக்குக்கு. ஃபாக் லைட் வந்து நிறைய பிரச்சனை வருது. என்னென்னா பேட்டரி வந்து சீக்கிரமாக ட்ரைன் ஆகிடுது. ஃபாக் லைட்டு போட்டவங்க எல்லாருக்கிட்டையும் நான் ரிவ்யூ கேட்டேன். அவன் என்ன சொன்னான்னா, டக்குன்னு நம்ம வந்து டெய்லி வண்டி எடுத்தாலும் வந்து ஒரு கொஞ்ச நாளில் வந்து தானாகவே பேட்டரி டவுன் ஆகி பேட்டரி வேஸ்ட்டாக போயிடுது. ஏன்னா வந்து அவ்வளோ பவர் எடுக்குது, வோல்டேஜ் எடுக்குது ஸ்ட்ரோப் லைட்டு. ஸ்ட்ரோப் லைட்டும் இருக்குது, ஃபாக் லைட் ரெண்டுமே. ஃபாக் லைட்டும் ரொம்ப வந்து பேட்டரி டவுன் ஆகிடுது. சரி, நான் அதுக்கு நானும் எப்பயும் வந்து அவெஞ்சர் எடுக்கிறது இல்லை. எப்பயாவது எங்கேயாவது லாங் போகணுனாலோ இல்லை வேறு எங்கேயாச்சும் பைபாஸில் அந்த மாதிரி போகிறனா தான் வந்து அவெஞ்சர் எடுக்கிறது. மற்றபடி எடுக்கிறது இல்லை. அதுக்காக வந்து நம்ம இதுக்கு ஃபாகில் செட் பண்ணி தேவையில்லாமல் பேட்டரி ட்ரெயின் பண்ணி அது பேட்டரி யாரும் டேமேஜ் ஆகிடும் அப்படின்ட்டு இப்போ வந்து நம்ம வந்து அமேசானில் வந்து இந்த ஸ்ட்ரோப் லைட் வாங்கியிருக்கோம். இது வந்து 7 கலர் எல்இடி ஸ்ட்ரோப் லைட்டு. 7 கலர் மாறி மாறி எரியும். அதுலேயும் நிறையா ஸ்ட்ரோப் மோட்ஸ்லாம் இருக்குது, நிறையா மாறி மாறி வரும். இப்போ வாங்க இது அன்பாக்சிங் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேக்கிங் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். அதுக்குள்ள இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, பேக்கிங் ரொம்ப சூப்பராக இருக்கு. இதுதான் வந்து லைட்டோட பாக்ஸு. 2 லைட்டு மொத்தம், 4 லைட்டு மொத்தம் 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் 4 லைட்டு ஒரே பேக்கிங்ல இருக்குன்னு நினச்சேன். பார்த்தா 2 பாக்ஸ் வந்துருக்கு. தனித்தனியாக இதில் 2 லைட்டு, இதில் 2 லைட், 4 லைட் இருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். என்ன போட்டிருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸ்விட்ச் பட்டனு, மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டு, 350 mAh பேட்டரி, ரிமோட் இருக்கு. அந்த ரிமோட்லேயே வந்து நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் மெயினாக இந்த லைட் வாங்கினது. உட்காந்த இடத்துல வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். மற்ற மாடல்லாம் பார்த்தா வந்து அது ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஒரு 500, 600 அந்த ரேஞ்ச் தான் இருந்துச்சு. ஆனால் வந்து பட்டன் மோடு தான். அது வந்து நம்ம பட்டனில் மட்டும்தான் மாற்ற முடியும் மோடு. இது வந்து ரிமோட் இருக்கிறதுனால பைக்கில் நம்ம வந்து ஹார்ன் சுவிட்ச், லைட் சுவிட்ச்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து இந்த ரிமோட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து மோடு மாற்றிக்கலாம், ஈஸியாக வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ரிமோட் இருக்க மாடல் பார்த்து வாங்கினேன். ஓகே, வாங்க ஓப்பன் பண்ணுங்க. என்னென்ன கலர் லைட் இருக்குன்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஒயிட்டு, ரெட்டு, க்ரீனு, ப்ளூ, எல்லோ, பர்பிள், அப்புறம் லைட் ப்ளூ. 7 கலர் இருக்கு மொத்தம். ஓப்பன் பண்ணுவோம். என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து அதில் பாக்ஸில் போட்டிருக்குது மைக்ரோ எஸ்பின்னு போட்டிருக்காங்க. ஆனால் கொடுத்துருக்குது பாருங்க டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. டைப் சி சார்ஜர் தான் இருக்குது. அப்புறம் வந்து 2 ரப்பர் பேண்டு. நல்லா இப்போ குவாலிட்டி வந்து நல்லா சிலிக்கான் ரப்பர் பேண்ட் மாதிரி நல்லா டஃப்பாக இருக்குது, ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, மாட்டுறதுக்கு. இப்போ லைட்டை பார்த்துருவோம். லைட் எடுத்து இதுதான் லைட்டு. நான் அந்த கம்மி ரேட்டு சொன்ன பாருங்க, ஒரு 500, 600 இருந்துச்சு. அதில் வந்து 2 எல்இடி மட்டும் தான் வரும் உங்களுக்கு. இதில் பாருங்க எத்தனை இருக்குது, 9 எல்இடி இருக்குது மொத்தம். இப்போ 2 எல்இடிக்கும் 9 எல்இடிக்கும் எவ்வளோ லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம், ஆன் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு லைட் எடுத்துக்கலாம். டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சரிங்க. பேட்டரி வந்து பின்னாடி தெரியுது, டிரான்ஸ்பரண்ட். இதோட அந்த கேஸ் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனால பாருங்கள் பேட்டரி வந்து பின்னாடி தெரியுது. 350 mAh பேட்டரியா, பரவாயில்ல. இந்த இதுக்கு வந்து பெரிய சைஸ் பேட்டரி தான் இருக்குது. இப்போ நான் சொன்ன பாருங்க அந்த 2 எல்இடி, அதுக்கு வந்து ரொம்ப சின்னதாக தான் இருந்திருக்கும் பேட்டரி. இது நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. டைப் சி போட்டு இது வந்து மழையில் வந்து நனையாமல் இருக்கிறதுக்கு அந்த இது கொடுத்துருக்காங்க, ரப்பர் புஷ் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் தான். நம்ம இது போட்டோம்னா ஆனால் மழையில் நனைஞ்சா கூட ஒன்றும் ஆகுது. தண்ணி நம்ம வண்டி பைக் வாஷ் பண்ணும்போது கூட ஒன்றும் ஆகுது. அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயே போட்டுடலாங்க. இதான் மெயின். இதுக்காக தான் இது வாங்கணுமே, ரிமோட்டு. இதுக்காக தான் இந்த மாடல் வாங்கினோம். ரிமோட் கொடுத்துருக்காங்க. 3 பட்டன் இருக்குது. இல்லை மேலே ஒரு பட்டனு, சென்டரில் ஒரு பட்டனு, லாஸ்ட்டில் ஒரு பட்டன் இருக்குது, கீழே ஒரு பட்டனு. இதை வந்து கீச்செயின்லேயே நம்ம பைக் கீச்செயின்லேயே மாட்டிக்கலாம். அந்த மாதிரி மாடல் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதே அழகாக இருக்குது. நம்ம கார் கீச்செயின் மாதிரி கார் ரிமோட் லாக் மாதிரி இருக்குது. லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த டேப், வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. நான் இது டேப், டபுள் சைட் டேப் தான் கொடுப்பாங்க நினச்சேன். பார்த்தா இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ட்டு வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க பாருங்க. வெல்க்ரோவில் வந்து பேக் சைட் டேப் இருக்கும். அதை வந்து லைட்டு பின்னாடி ஒட்டிட்டு
அதை வந்து லைட்டு பின்னாடி ஒட்டிட்டு வெல்க்ரோ லைட் பின்னாடி ஒட்டிட்டோம்னா இந்த வந்து பைக்லேயோ இல்லை நம்மளுக்கு தேவையான கார்லேயோ எங்கே வேணால் ஒட்டிட்டோம்னா வெல்க்ரோவில் மாட்டிட்டோம்னா ஃபிக்ஸ் ஆகிக்கும். அதுக்கப்புறம் வந்து பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா வந்து உழாது. இதோ இருக்கும் ஒட்டிட்டோம்னா இப்போ விட்றதுக்கு சான்ஸ் இல்லை. அதுக்கு தான் இந்த மாதிரி வெல்க்ரோ மால் கொடுத்துருவாங்க. இதான் ஆன் ஆஃப் பட்டன், பவரில் இதில் இருக்க கண்ட்ரோல், மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுறது ஒரே பட்டனு, சிங்கிள் பட்டன் தான். இதை வச்சு எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம ரிமோட்லேயும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஆன் பண்ணிடணும். ஆன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணால் க்ரீன் கலரு, நெக்ஸ்ட்டு ப்ளூ கலரு, நெக்ஸ்ட்டு மோடு மாற்றிட்டே இருக்கேன். நான் கலர் நான் சொன்னால் அதில் ஒன்று வருது, இதில் ஒன்று வருது. நான் வந்து மாற்றிட்டே இருக்கேன். என்னென்ன மோடு இருக்குன்னு பார்த்துங்க. மொத்தம் 30 மோட்ஸ் இருக்கும் அதில் போட்டிருக்கு. 30 மோட்ஸ் இருக்குது இதில் வந்து. இந்த ஒரே லைட்டில் அத்தனை கலர் இருக்குது. 7 கலரு 30 மோட்ஸ். இது எல்லோ கலரில் பாருங்க. இதுதான் வந்து நம்ம ஃபாக் லைட்டில் செட் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லா பவர்ஃபுல்லாகவே இருக்குது. இப்போ இதனால் என்ன நம்மளுக்கு யூஸ்னா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இது வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம சார்ஜ் போட்டு எங்கேயாச்சும் அவுட்டிங் இப்போ ரைடெலாம் போகிறப்போ வந்து இது போட்டால் நல்லாவே நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா வந்து ஃபாக் லைட்டில் வந்து நம்மளுக்கு வந்து திடீர்னு வந்து ரொம்ப டக்குன்னு பேட்டரி லோ ஆயிடுச்சுன்னா நம்ம எங்கேயாச்சும் ரைடு போகிறப்பையோ இல்லை லாங் டிரைவ் போகிறப்பையோ பேட்டரி வேஸ்ட்டாக போயிடும். நம்மளுக்கு வந்து வண்டி வந்து இப்போ இருக்க வண்டி கிக் ஸ்டார்டர் கூட கிடையாது. அதனால் வந்து நம்ம வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியாமல் ஆகிடும் சில டைம் பேட்டரி டவுன் ஆயிடுச்சுன்னா. அதனால் வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறது எனக்கு தெரிஞ்சு, நீங்கள் டெய்லி வண்டி எடுக்கிறீங்க, உங்களுக்கு பேட்டரி ப்ராப்ளம் இல்லை, அடிக்கடி நான் பேட்டரி சேஞ்ச் பண்ணிக்குவேன், வண்டி இப்போ அடிக்கடி நான் ரொம்ப செலவு பண்ணுவேன் வண்டிக்கு அப்படின்னா நீங்கள் பிரச்சனை இல்லை, ஃபாக் லைட் போடலாம், பிரச்சனை இல்லை. மற்றபடி அந்த நார்மல் யூஸ் பண்ணுறவங்க, நார்மலாக எப்பயாவது வண்டி எடுக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஸ்டோப் லைட், இந்த மாதிரி ஃப்ளாஷ் லைட் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு வந்து அவெஞ்சரில் வந்து பைக்கோட ஹெட்லைட்டே வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து ஃபாக் லைட் போடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வந்து சைடில் வந்து நான் இப்போ நம்ம நிறைய வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம இதெல்லாம் ஸ்க்ராட்ச் கார்டு செட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து சைடில் வந்து ஹேண்ட் கார்டெலாம் செட் பண்ணியிருக்கோம். ஹேண்ட் கார்டில் வந்து டக்குன்னு யாராவது உடச்சிடாமல் இருக்கிறதுக்காக வந்து நம்ம வந்து இந்த ஃப்ளாஷ் லைட் மெயினாக அதுக்கு வாங்கினது வந்து அதுக்கு தான். நம்ம யாரும் தெரியாமல், வண்டி ரொம்ப அகலமாகிடுச்சு இப்போது, அதனால் வந்து நம்ம சைடில் யாராச்சும் டக்குன்னு வந்து இடிக்காமல் எதிரில் வரவங்களுக்கு வந்து அவேர்னஸாக இருக்கணுன்றதுக்காக தான் வந்து இந்த லைட் நம்ம வாங்கியிருக்கோம். அதுக்கு எல்லாத்தோட வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஒயிட்டும் எல்லோவும் தான் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது மாறி மாறி வருது. அடுத்து அந்த இன்னொரு சைக்கிள் அந்த முடிஞ்ச அப்புறம் 7 இது முடிஞ்சு கவுண்ட் முடிஞ்சு அடுத்த 7 கவுண்ட் வந்து ஒரு ஒரு இது மாறி வருது. பர்பிள் கலர் பாருங்க. இந்த பர்பிள் கலர் தான் நிறைய பேர் அந்த ஷார்ட்ஸ்லாம் பார்த்தேன், நிறைய பேர் யூஸ் பண்ணி வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து வண்டியில் செட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து லைட் வந்து நம்ம வந்து செட் பண்ண போகிறோம் வண்டியில். இந்த வெல்க்ரோ வந்து இந்த சைடும் வந்து வெல்க்ரோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். வெல்க்ரோ வந்து ஒட்டிட்டேன். இப்போ இந்த வெல்க்ரோவில் வந்து நம்ம ரைட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். லெஃப்ட் சைடு ஒன்று, இந்த ரைட் சைடு ஹேண்ட் கார்டில் ஒன்று. இதான் வந்து எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு இந்த இடம் தான் வந்து. ஏன்னா வந்து அவ்வளோதான், நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ரெண்டு சைடும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இதை வந்து ரிமோட்டில் ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் ஆயிடுச்சிங்களா? இப்போ அடுத்த மோடு மாற்றலாமா? கொஞ்சம் அப்படியே சைடில் எந்த சைட்லாம் காட்டுங்க. ரெண்டு சைடும் காட்டுங்க. அடுத்த மோடு மாற்றுறேன். இப்போ நெக்ஸ்ட் மோடு, அடுத்த மோடு, அடுத்த மோடு எல்லோ லைட்டா, க்ரீன். ஓ, இதுலேயும் ரெண்டுமே மாறி மாறி வரும். நம்மளுக்கு ரிமோட் இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து ரிமோட்டை வந்து கீச்செயினில் மாட்டிக்கலாம். வந்து ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து மாற்றுறதுக்கு. இதுவே நம்ம வந்து மேனுவல் வந்து கம்மி ரேட்டுக்காக வாங்கினோன்னா பார்த்தோன்னா 500, 400, 300 அந்த ரேஞ்சில் பார்த்தோம்னா நம்ம ரிமோட் கிடையாது. நம்ம வந்து மேனுவலாக போய் இப்படி ஒரு வாட்டியும் மாற்றிட்டு இருக்க முடியாது. அதேமாரி நம்ம அடிக்கடி நம்ம லைட் டச் பண்ணிருந்தாலும் வெல்க்ரோ ஒரு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து ரிமோட் இருக்கிறதா மாடலாக பார்த்து வாங்கிக்கோங்க. இதோட ப்ரைஸ் வந்து 1200 வந்து 4 இருக்கும். 1200 4 இருக்கும்.
இதுக்கு வந்து ரிமோட் இருக்க மாடல். ரிமோட் இல்லாத மாடல் வந்து ரூ. 300, ரூ. 400, ரூ. 500 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. ஆனால் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. இப்போ ரிமோட் இருக்கிறதுனால நான் இப்போ இந்த மோட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதிலே கண்ட்ரோல் பண்ணி இதிலே ஆஃப் பண்ணிக்குவேன். நான் இப்போ ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் ஆயிடுச்சுங்களா? அதனால் இப்போ ரிமோட் இருக்கிறதுனால இதெல்லாம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. அதனால் வந்து நீங்களே வந்து இந்த மாதிரி வந்து ஃபாக் லைட்டுக்கு பதில் ஃபாக் லைட், ஸ்ட்ரோப் லைட், பேட்டரியில் கனெக்ஷன் கொடுக்குற பெரிய பெரிய லைட்டு அது வந்து வேஸ்ட்டு வாங்கி வந்து உங்களுக்கு வந்து பேட்டரி தான் டேமேஜ் ஆகும். நிறைய பேர் போட்டவங்க எல்லாருமே சொன்னாங்க பேட்டரி டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதனால தான் வந்து நான் வந்து இந்த லைட் வாங்கினேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.